வாங்க இன்றைக்கி சாஃப்டாக சப்பாத்தி புஸ்ஸுன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கிலோ மாவுக்கு வந்து நம்ம இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கோம். இதை சேர்த்திக்கலாம். இப்படி மாவு பிசைஞ்சிங்கனாலே ஒரு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இதை நல்லா கலந்துக்கலாம் எண்ணெய் சேர்த்திட்டு. இந்த மாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நம்ம வந்து மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். ஒட்டுக்கா தண்ணி சேர்த்திட்டோம்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், பிசைஞ்ச வாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்படி பிசையும் போது நமக்கு பக்குவமாக கரெக்டாக சப்பாத்திக்கு மாவு கிடைக்கும். ரொம்ப கல் மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது. அவ்வளோதான், தண்ணி போதும். இப்போ இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிட்டு வந்தாச்சு. விரல் வச்சாலே விரல் நல்லா உள்ளே இறங்கும். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி இது நல்லா எல்லா பக்கமும் மாவில் எண்ணெய் தடவிட்டுக்கலாம். தடவிட்டால் தான் காயாமல் இருக்கும் மாவு. ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மாவு முன்னோடு இன்னுமே சாஃப்டாக இருக்குது. நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து உருண்டை எடுத்து உருட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம். சைடில் வந்து கோதுமை வச்சுக்கலாம். இந்த உருண்டையை அதில் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். சின்னதாக ஒரு ரவுண்ட் தேய்ச்சிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி சப்பாத்தி பக்கம் எல்லா பக்கமும் எண்ணெய் தடவுற மாதிரி தடவிக்கலாம். இதை வந்து 4ஆக மடிச்சுக்க போகிறோம். இப்போ இப்படி ஒரு மடிப்பும் இந்த பக்கம் ஒரு மடிப்பு மடிச்சிக்கலாம். மேலே கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிட்டு இதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப மொத்தமாகவும் தேய்ச்சிடக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் தேய்ச்சிடக்கூடாது. அப்புறம் சப்பாத்தி வந்து சாஃப்டாக வராது. தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருக்கட்டும். நல்லா ஹீட்டாக இருக்கும்போது தான் சப்பாத்தி நல்லா புஸ்ஸுன்னு எந்திரிச்சு வரும். இப்போ வந்து இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கலாம். இந்த பக்கம் திருப்பி போட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பக்கமும் இதையும் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், சப்பாத்தி நல்லா புஸ்ஸுன்னு எந்திரிச்சு வருது. நீங்கள் மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சப்பாத்தி. இப்போ வந்து இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் எல்லா பக்கமும் அமுத்தி விடும்போது தான் நல்லா சாஃப்டாக புஸ்ஸுன்னு எந்திரிச்சு வரும். அவ்வளோதாங்க. பார்த்திங்கனாலே தெரியும் சப்பாத்தி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு தெரியும். உள்ளேயும் நல்லா லேயர் லேயராக கிடைக்கும். சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நேரத்துக்கும் சாஃப்டாகவே இருக்கும் சப்பாத்தி. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.